திரு குரு சரணாலயன் என்று தீக்ஷா நாமம் பெற்ற தி. ரே. திருவேங்கட பிள்ளை அவர்கள் சாதுக்களின் வேண்டுகோளின்படி இயற்றியது ஆத்ம ஞான தீபிகை. ஓம் தத் சத் பர பிரம்மணே நமக. ஸ்தூல சரீரமாகிய ஓர் அவதாபட்டினத்தில் சொன்மாத்திரமான ஜீவன் நான் என்னும் பெயரை வகித்து தானல்லாத பஞ்சபூத பௌதிகத்தை தனதென்றும் தானல்லாத தேகத்தை தானென்றும் சுதந்திரம் பாராட்டி கெட்டு இருவகை பற்றுக்களையும் பொருந்தி இருப்பவன் இவனை அகங்காரி என்பர். அகங்காரியை விவேகம் என்னும் ஒருதலை யாரை பிடித்து ஐயோ வீணே கெட்டு உழல்கின்றனையே, உன்னால் நானும் கெடுவதாகிறதே, தானல்லாத தேகத்தை தான் என்று அகங்கரித்து காலனுக்காளாகின்றனையே, உன்னை விசாரித்து தண்டித்து உன்னை சுகப்படுத்தி நிமித்தமொரு நியாயாதிபதியினிடம் கொண்டு போக வேண்டும் நில் என்று அதட்டி சர்க்குருவான நியாயாதிபதியினிடம் கொண்டு வந்து நிறுத்தி, ஐயா இதோ தோன்றும்படியான இவ்வகங்காரி தானல்லாத தேகத்தை தான் என்றும் தனக்கு தோன்றுவன அனைத்தையும் தனதென்றும் சுதந்திரம் பாராட்டி காலதண்டனை காளாகின்றான். இது கொல்ல புகு நேரத்திலும் ஆடானது தன்னிலைமையை கருதாது புல் மேய்வது போல் இவன் நாளை காலன் வருவனென யோசியாயிருக்கின்றான். இவனை தீர விசாரித்து உண்மையில் யாரோ அதனை இவனுக்கு அறிவித்து தண்டித்து இவன் சென்ற வழி ஏனையரும் செல்லாவண்ணம் தீர்மானிக்க வேண்டுமென்று பிரியாது செய்தனன். நியாயாதிபதி: அப்பா, நீ அகங்காரி என்பது வாஸ்தவந்தானா? உண்மையை கூறு. அகங்காரி: ஐயா, நான் எவ்விதத்தில் அகங்காரி ஆனேனோ அதை அறியேன். நியாயாதிபதி: அப்பா, நீ எந்த ஊர் வாசித்திருக்கிறாயா? உன் மதம் யாது? என்ன காரணத்தால் நீ அல்லாத தேகத்தை நீ என்றும் உனக்கு சுதந்திரமல்லாத பௌதிகத்தை உனதென்றும் சொல்லி அகங்கரித்து உழலா நிற்கின்றனை? இதனை ருசுவு செய்ய வல்லையா? உனக்கு சாட்சிகள் ஏதாவது உண்டா? சாட்சிகள் என்பது உண்டு, சுருதி, யுக்தி, அனுபவங்கள். ஐயா, நான் கருவூரிலிருந்து வந்தவன். நான் கல்வி கற்றிருக்கின்றேன். என் தாய் தந்தையர் என்னுடைய இளம்பிராயத்திலேயே இறந்தார்கள். ஆதலின் எந்த மதம் சொந்த மதம் என யான் அறிகிலேன். உலகில் இதுகாரும் மனிதர்களில் நான் என்று சொல்லாதவர் இல்லை. ஆகையால் சகல மனிதர்களுமே சாட்சி. ஒருவன் தன்னை அஃதாவது இத்தேகத்தை சுட்டி காட்ட வேண்டுமாயின் நான் என்று கூறாது வேறெவ்வாறு சொல்ல முடியும்? சகலரும் சொல்லுவது போல நானும் சொல்லி வருகிறேன். நான் கஷ்டப்பட்டு சேகரித்து வைத்த மண், பொன், பெண் இவற்றை எனதென கூறாவிடின் அயலார் தமதென அபகரிப்பார் அன்றோ? ஆகையால் ஒவ்வொருவரும் பாகுபாடு தெரியும் பொருட்டு இஃதென்னுடையது அஃதுன்னுடையதென்று சொல்வது பாஷையின் திறமாகையாலும் வேறு சொல்லில்லாமையாலும் அவ்வாறு வழங்கி வருகின்றது என்று விடை கூறி, இதனால் எவ்வாறு அகங்காரி ஆவேன்? நீரே பரியாலோசித்து என்னை காவலினின்றும் விடுவிக்க வேண்டுமென்ன மன்ற அடி கேட்டுக்கொண்டனன். அப்பா, நீ சொல்வது சரி. உண்மை மதம் யாதென நீயே உணர்வாய். ஒவ்வொருவரும் தனித்தனி தேகத்தை நான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அவ்வாறு சொல்லாத மனிதர்கள் இல்லை அல்லவா? அதுவும் சரி. இத்தூள தேகம் 24 தத்துவங்களையும் ஒன்றாய் சேர்த்து ஓருடம் வல்லது கூண்டாக செய்யப்பட்டுள்ளது. இதில் அடங்கிய 24 தத்துவங்களில் எதை நான் என்று சொல்வது? கண், வாய், மூக்கு, நாக்கு, தேகம், மனம், புத்தி முதலிய தத்துவங்களில் கண் நீயா, மனம் நீயா, புத்தி நீயா, தேகம் நீயா என ஒவ்வொன்றையும் கேட்டால் நீ கல்வி கற்றவன் ஆகையால் உன் கல்வி திறத்தால் என்னுடைய கண், என்னுடைய மனம், என்னுடைய யுக்தி, என்னுடைய தேகம் என சொல்லுகிறாயே ஒழிய நான் கண், நான் மனம், நான் புத்தி, நான் தேகமென
கூறாத காரணம் யாது? அகங்காரி, ஐயா, சொல்ல தெரியவில்லை. நியாயாதிபதி, அவை உன்னால் அறியப்படுதலினாலும் ஜடமாகையாலும் பௌதிகமானபடியானாலும் அவை உனக்கு அந்நியமானபடியினாலும் அவ்வாறு சொல்லதென்று அவ்வாறு கூறுவதால் என்னுடைய என்னுடைய என்பவன் யாவன்? அவன் தேகேந்திரிய மனோபுத்தி சித்தம் அகங்கார பிராணனாகின்ற 7 உபாதிகளுக்குள்ள ஒருவனா, அல்லது இவைகளுக்கு விலக்ஷணனா? அகங்காரி, விலக்ஷணனாகாதிருத்தல் வேண்டும். நியாயாதிபதி, ஆம், அவன் அன்றோ கூண்டில் இருக்கும் பக்ஷி போன்றவன். அயலேட்டை கற்பது கல்வி அல்ல, தன்னேட்டை கற்பதே கல்வி. திருக்குறள். கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்திரண்டு பொன்னுடையர் கல்லாதவர். சொரூப மனனம் கற்றோம் எலாம், மற்றை கற்றோனை கற்றோமோ கற்றோமென்றே மாப்பு கற்றோமோ. சசிவர்ண போதம். மெய்மை அறிவல்ல தம்மில் வேறறிவதெல்லாம் தம்மை அறியும் அறிவதே அறிவு தானே. அகங்காரி, தூங்கி விழித்தவன் போல் பிரமித்து உலகிலெல்லாம் கல்வியும் கற்றோம் என்னும் கர்வமடைந்து நமக்கு இங்கு எவரும் நிகரில்லை என நினைத்திருந்தோமே. இவர் கேள்விக்கு பதில் கூற வல்லவனல்லென வெட்கி தலை தரிபோல் நின்றனன். நியாயாதிபதி, ஏனப்பா ஒன்றும் பதில் கூறாது நிற்கின்றாய்? நீ கல்வி கற்றவனாகையார் தெரியவில்லை என்று சொல்ல வெட்கப்படுகின்றாயா? சரி, அஃதிருக்கட்டும். ஒருவனை பார்த்து இது யார் செய்தது, அது யார் செய்தது என்று கேட்டால், நான் தான் செய்தேன், அவன்தான் செய்தான் என்று சொல்வதை கேட்டிருப்பாய் அல்லவா? அகங்காரி, ஆம், சொல்வதுண்டு. நியாயாதிபதி, இங்கு நான், நீ, அவன் என்பதோடு கூடத்தான் தான் என்னும் பதத்தை சேர்த்து சொல்லுகிறார்களே, அந்த தான் என்னும் பதம் ஏது? ஏன் சேர்த்து சொல்லுகிறார்கள்? எதையாவது யோசித்து பதில் கூற வேண்டும். அகங்காரி சற்று நேரம் சும்மா இருந்து தனக்கு தானே, ஆம், வாஸ்தவந்தான், நான், நீ, அவன் என்பது தன்மை முன்னிலை படர்க்க இடத்தை காட்ட வந்த வெறும் பதம் எனவும் சேர்த்து சொல்லும்படியானதெனவும் பதம் எல்லாருக்கும் பொதுவாய் உள்ள அர்த்த பதம் எனவும் யோசித்து தேறி, ஐயா, தாங்கள் சொல்வது உண்மையே. நான், நீ, அவன் சொன் மாத்திரம் ஒன்றும் அந்த தான் என்பது அர்த்தத்தை தரும் பதம் என்றும் ஆதலில் எல்லாருக்கும் பொதுவாயுள்ளதெனவும் தோற்றுகிறதென்றனன். நியாயாதிபதி, அப்பா, அந்த தான் என்பது யாது? எதுவாய் இருப்பதால் எல்லோருக்கும் பொதுவாம்? அகங்காரி, ஐயா, என் புத்திக்கு எட்டின வண்ணம் சொல்லுகிறேன். எல்லா உயிர்களிடத்தும் அந்தர்யாமியாயிருப்பது யாதொரு கடவுளுண்டோ அச்சொரூபத்தை குறிப்பதான தற்பதமாய் இருக்கலாம். நியாயாதிபதி, அப்பா, நீ கூறினது உண்மையே, ஆனால் சந்தேகமாக கூறுகிறாயே. உலகில் சர்வம் விஷ்ணுமயம், சர்வம் சிவமயம் அல்லது சர்வம் பிரம்மமயம் ஜகத் என்றால் இந்த சகத்துக்கெல்லாம் விஷ்ணுமயம், சிவமயம் அல்லது பிரம்மமயம் என்று சொல்லியிருப்பதை நீ கேட்டிருப்பாய் அல்லவா? அகங்காரி, ஆம், கேள்வியுண்டு. நியாயாதிபதி, அப்பா, அந்த வாக்கியத்திலுள்ள சர்வம் என்னும் பதத்திற்கு அர்த்தம் யாதோ கூறுவாயாக. அகங்காரி, ஐயா, ஜக ஜீவ பரமென் ஆகின்ற திருப்பொடியும் அவனே என அர்த்தமாகும். நியாயாதிபதி, ஆம், நீ சொல்வது சரி. பிரம்ம முதல் ஸ்தாவரம் வரையில் ஆகின்றன இரண்டாவது ஆன எவரும் ஒருவனில்லை. இதோ காணப்படுகின்ற பிரபஞ்சமெல்லாம் பிரம்மஸ்வரூபமே. ஆதலின் சகலமும் பிரம்மஸ்வரூபிகளே. இவ்வாறு எவன் காண்கின்றானோ அவன் பிரம்மமே ஆகிறான். அவனில் திருப்படியும் சர்வத்திலும் அவன் இருப்பது உனக்கு உண்மையாக படுகிறதா? அகங்காரி, ஐயா, தெரியவில்லை, விளக்க வேண்டும். நியாயாதிபதி, இதனால் அன்றோ அவனை நிமித்தோ பாதான காரணன வேதம் முறையிடுகிறது. சர்வம் என்னும் பதத்தில் சகல மனிதர்களும் மனிதர்களால் செய்யப்படும் பூஜையும் பூஜா திரவியமும் பூஜை ஏற்போனும் அவனொருவனாக
தானே இருக்க வேண்டும். ஏனெனில் சர்வம் என்றால் உலகிலுள்ள எல்லாமுமே என அர்த்தமாகும் அல்லவா? இப்படி கூறுவது நீ ஒப்புக்கொள்வாயா? அகங்காரி: ஒப்பத்தான் வேண்டும். ஆனாலும் தாங்கள் சொல்வது போல கற்பூரம், பழம், தளிகை, வெற்றிலை, பாக்கு முதலானவைகளும் அவனாகவே இருப்பின் அவனுக்கு அவைகளை அந்நியமாக வைத்து அங்கீகரிக்க வேண்டுமென படைப்பது அயுத்தமாக தோன்றுகிறதே. நியாயாதிபதி: அப்பா, சர்வ அவனாய்விட்ட போது அவனுக்கு அந்நியமாக வேறு எவரும் இருக்கலாமா? இருக்கின் சர்வம் என்பது பொய்யாகுமே. நீபேத புத்தியினால் அவன் வேறு நான் வேறு பழ முதலியவை அவனுக்கு அந்நியமென அஞ்ஞானத்தால் பலவாக நினைத்து பயத்தை அடைந்து மிருத்தியு அடைகிறாய். ஆன்றோர் வாக்கியம் பிசகாகுமா? அகங்காரி: சாத்திரங்கள் உண்மைதான் கூறும். அறியாதது என் குற்றமே. நியாயாதிபதி: பிரம்மதேவன் முதற்கொண்டு திரணம் வரை உள்ள சராசர பிரபஞ்சம் எல்லாவற்றிலும் அவன் நிறைந்திருக்கின்றவன் என்றுணர். அவ்வாறு உணராது தேகமே நான், ஜகத் சத்தியம் என்னும் பாவமே அஞ்ஞானம் எனப்படும். இந்த அஞ்ஞானம் ஆதி ஆதலால் நசித்த பிறகும் மறுபடியும் உண்டாகும் மாட்டாது. ஆதலின் அதனை ஒழித்தல் வேண்டும். அகங்காரி: ஐயா, அஃதெவ்வாறு ஒழித்தல்? நியாயாதிபதி: விசாரித்து உருவாக உண்டாகும் விவேகத்தினால் அதை ஒழிக்க முயல்வாய் ஆக. இதுதான் பூசையில் சிறந்தது. அகங்காரி: பிரமித்தவன் போல் கிளேசமடைந்து யாதொன்றும் இவர் முன்னிலையிற் சொல்லா உணாதவனாய் உணவுண்டா வேண்டாது ஏனையவரிடம் அகப்பட்டு கொண்டோம். இம்மாதிரி கல்வி கற்றவரை இதுகாரும் கண்டதும் கேட்டதும் இல்லையே. நாமும் அகங்காரி ஆனோமே, ஆலோசனையின்றி காலத்தை வீணீர் போக்கினோமே என துக்கித்து மனக்கிளேசம் நீங்காதவனாய் நின்றனன். நியாயாதிபதி: அப்பா, இதுகாரும் தேகத்தை நான் என்றும் பௌதிகத்தை தனதென்றும் சொல்லி வந்தது இப்போது எங்கே போயிற்று? எனதென சுதந்திரத்து வந்தது குற்றமல்லவா? இக்குற்றத்தினாலன்றோ நீ அகங்காரியானாய், காவலிலும் வைக்கப்பட்டாய். மேலும் அப்பரவஸ்து உன்னை நோக்கி சர்வமும் நானாயிருக்க நீ எனக்கு அந்நியமில்லாத போது அந்நியமாக நான் எனதென்று எக்காரணத்தினால் சுதந்தரிக்கிறாய் என்று கேட்டால் நீ என்ன பதில் கூற வல்லாய்? கந்தர் அனுபூதி: யானாகிய வெண்ணை விழுங்கி வெறும் தானாகிய நிலை நின்றது தற்பரமே. மேலும் உன்னுடைய சாயா தேகத்தையும் உன் பிரதிபிம்பத்தையும் கனவின் கண் தோன்றிய தேகத்தையும் நான் என்று கூறாத காரணம் யாது? அவை வெறும் தோற்றமானதினால் அன்றோ? அவ்வாறு இதுவும் தோற்றமே யாதலின் இதனை எவ்வாறு நான் எண்ணல் ஆகும்? அகங்காரி: தாங்கள் கூறிய நிமித்தோபாதான காரணம் என்பது யாது? நியாயாதிபதி: அப்பா, உலகிலுள்ள ஒவ்வொரு பௌதிக பொருள் உண்டாவதற்கு 3 காரணம் இருக்க வேண்டும். அகங்காரி: அது எப்படி விளக்க வேண்டும்? நியாயாதிபதி: கடம் என்னும் பொருளுக்கு 3 காரணம் இருத்தல் போல, அதாவது மண் முதல் காரணமும், தண்டை சக்கரம் துணை காரணமும், குளாளன் நிமித்த காரணமுமாம். இம்மூன்றுமின்றி கடம் வந்ததில்லை. இம்மூன்றில் ஒன்றிரண்டு இருந்தாலும் பொருள் வர காரணமில்லை. அதுபோல உலகம் என்னும் பொருள் உண்டாவதற்கு 3 காரணங்கள் உற வேண்டியது. மதத்தர் துவிதவாதிகளாகையால் அவர் மாயை முதற் காரணமெனவும், கிரியாசக்தி துணை காரணமெனவும், ஈஸ்வரன் நிமித்த காரணமெனவும் கூறுவர். வேதம் அவ்வாறு கூறாது மதத்தர் கூறும் 3 காரணமும் அப்பிரமம் ஒன்றே என கூறியது எது போலெனில், கயிற்றை தவிர அறவில்லாதது போல பிரம்மத்தை தவிர அவை 3மில்லை. பிரம்மமே உலகமாக தோற்றலின் அது நிமித்தோபாதான காரணமாம் என்றால் தானே முதல் துணை நிமித்தமாயிருப்பதுவாம். அகங்காரி: அஃதெவ்வாறு நன்கு விளக்க வேண்டும்? நியாயாதிபதி: பிரம்மம் சுசாதி விசாதி சுவகத பேதாகித மாதலினால் பிரம்மத்து கண்ணியமாக வேறே வஸ்துவில்லை. சர்வம் பிரம்மமய என்றதனால் பிரபஞ்சமும்
அவனால் வியாபிக்கப்பட்டதாகும் ஏகமே வீதியம் பிரம்மம் என்ற அதனிலால் உலகிலுள்ள சர்வமும் அவனைத் தவிர இரண்டான வஸ்து ஒன்று இல்லை எனப்படும். உலகம் என்பது உண்மை பொருளாகாது. பிரம்ம சன்னதியில் ஸ்படிக வர்ணம் போல் வெறும் தோற்ற மாத்திரமாயிருத்தலால் அத்தோற்ற மாத்திரமான ஆரோபிதத்திற்கு அதிஷ்டானமே காரணமாகும். எதுபோல் எனில் பாலை நிறத்தற்றில் சலத்திற்கு அப்பாலை நிலமே காரணமாவது போல பிரம்மத்தில் தோன்றும் இந்த ஜகத்திற்கு பிரம்மமே காரணமாய் இருப்பதால் அவனை நிமித்தோபாதான காரணென வேதம் முறையிடுகின்றது. அகங்காரி: ஐயா, இதுகாரும் இத்தேகத்தை விவேகத்தால் நான் என்று இதை சுகப்படுத்த வேண்டும் என்றும் இது விண்ணும் வலுத்திருக்க இதர மாமிசாதிகளை தின்று கொழுக்க வைத்திருந்தேன். சுவரிருந்தார் சித்திரமெழுதலாம் என்றல்லவோ யோசித்து அகங்காரம் கொண்டிருந்தேன். அகங்காரமே பிறப்புக்கு வித்தென தெரியாதிருந்தேன். தெரியாது செய்த குற்றத்தை தேவரீர் மன்னிக்க வேண்டுமென்று வணங்கி கேட்டு கலங்கா நின்றனன். நியாயாதிபதி: அப்பா, அது நிற்க. இப்போதாவது நான் எனதென்பதில் உண்மை தெரிந்து கொண்டாயா? அகங்காரி: இன்னும் விளங்கவில்லை. நன்கு விளங்க வேண்டும். நியாயாதிபதி: உன் பெயர் ராமன் அல்லவா? ராமன் என்றால் யாவன்? ராம சப்தத்திற்கு பொருள் சரீரமா? ஆத்மாவாலன்று விசாரிக்க நோக்கில் சரீரமெனின் அது திரிசயமாயுன்னாலறிய படுதலானிலும் அது நசிக்கும் சுபாவமுடைய ஆதலானிலும் ஆத்மாவெனின் அதுவே திருஷ்டாவாய் தேகத்தை நடத்துவதாலும் நாசர ஹித மாதலினாலும் அதுவே பொருள். சரீரமென கூறலாகாதெனின் அது அனித்தியமும் விகாரமும் உடையதாகும். காரடி வித்தை காரணம் மாயையினால் பார்ப்பதற்கு இவை இருப்பவை போல காணப்பட்டு விசாரிப்பொழி காண நீரையும் மின்னலையும் ரஜ்ஜு சர்பத்தையும் ஒத்த தோற்றமே ஆதலால் அது மித்தையே. மேலும் கூண்டையே பக்ஷி என்று கூறுவாரு முளரே. அவ்வாறே நீ வாழ விடமாகின்ற வித்தேகம் நீயல்லை. அதனாற் காணப்பட்ட சகலமும் உனதன்று. ஆதலின் அப்பாவனையை ஒழித்தல் வேண்டும். ஆனால் உணர்வாகின்ற தேகி ஆன்மாவை காட்டிலும் பின்னமானவனல்ல. ஆதலின் உணர்வே நீ என்கிற சப்தத்திற்கு அர்த்தமாயிருப்பது. திருக்குறள். யான் என வென்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். இவ்வுடல் நீயாகில் அது பல அணுக்கள் சேர்ந்தது. மீட்டும் அது உடைந்தால் அணுக்களாகின்றதல்லவா? அணுக்களை நீ என கூறுவது கல்வித்தரமாமா? இவ்வுடல் மோகமெல்லாம் இருப்பதற்கிடமாம். அது யாது சேர்ந்ததாயா எனின் தோளும் இரத்தமும் என்பும் மாமிசமும் சுக்களமும் மேதமும் மச்சையும் ஆகின்ற சப்த தாதுக்களால் ஆனது. ஆதலின் தேகத்தை மறந்தும் நீ என்னலாகாது. இப்பாவத்தை இன்று முதலாகவாவது ஒழிக்க முயல்வாயாக. அகங்காரி: அஃதெவ்வாறு? நியாயாதிபதி: இச்சரீரமானது ஸ்திரீ புருஷ சம்பந்தத்தே உண்டாவதும் நரகத்திற்கு சமமான தாயின் உதிரத்தில் விருத்தி அடைந்ததும் மூத்திர துவாரத்தினால் வெளிப்பட்டதும் எலும்புகளினால் வினைக்கப்பட்டதும் மாமிசத்தினால் பூசப்பட்டதும் தோலினால் மூடப்பட்டதும் மலமூத்திர பித்த கப ஊன் கொழுப்பு இவைகளினாலும் வியாதிகளினாலும் நிறைந்திருக்கப்பட்டதுமாம். மேலும் பாம்பினால் கழட்டிவிட்ட உயிரற்றதுமான சட்டையில் பாம்பு அபிமானமற்று பாராட்டாதிருத்தல் போல இத்தேகத்தில் அபிமானமற்று அது அகங்காரி என்னும் பக்ஷி வாழும் ஒரு கூடு அல்லது சட்டை போல் தனக்கு அந்நியமாம். அது அறியப்படுவதினால் திருசயமாம். திருசயமனைத்தும் அழியும் சுபாவமுடையது. அதனை அறியும் அறிவே அறியாதிருக்கின்ற சைத்தன்ய சின்மாத்திர சொரூபனா நீ பிரத்யேகாத்மாவாம். சைன்யத்தில் உள் நின்ற அரசனை காண்பது போல் உடல் முதல் சகல திருஷ்ய தத்துவங்களில் உணர்வு மாத்திரமான உன்னை நீ திருக்குவாக அறிவாய். மேலும் தபசிகள் யோகிகள் தேகம் பிறருக்கும் போதுரும் 5 வித துன்பத்திற்கு அஃதாவது கருப்பாசய
பையுட்கட்டுண்டால் அதில் ஜலம் பூரித்தல், உதராக்னியால் வருந்துதல், யோனியாய் நெருக்குண்டல், பிரசூவசுத வாயுவால் உதைபட என்றும் இருவத்திற்கு பயந்தும் இறக்கும் போதில் அவற்றில் எண்மடங்கான துன்பங்கள் ஆதலினால் அன்றோ அதை ஒழிக்க நாட்டை துறந்து காட்டை அடைந்து தவமாய் அற்று நின்றனர். திருக்குறள். செவிக்குணவில்லாத போழ்து சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என கூறியுள்ளது யாது காரணம்? பற்றியனின் தேகம் நீ இல்லாததலல் ஆயின் அதனை போஷிப்பதே முக்கியமான காரியமல்ல, சிரவணமே முக்கியம். அஃதில்லாத காலத்தில் பிராணவாயு இக்கடையில் ஆடிக் கொண்டிருக்கும் நிமித்தம் சிறிது உண்ணு என்றும் நீ ஜீவித்திருப்பதற்கு உண்ணுவாயை ஒழிய லயித்திருக்க வல்லவென்னு கூறினர். ஆதலின் திருசயமாகின்ற தேகத்தை நீயல்லவென்று நேதி வாக்கியத்தால் விசாரித்து தள்ளி அசட்டை செய். இதைவிட இழிவான வஸ்து உலகிலில்லை. ஆதலின் இச்சரீரத்தை அந்நியன் தொட்டால் ஸ்நானம் செய்ய வேண்டுமென சிலர் கூறுவதற்கு அதுதான் காரணம். இதனால் அவ்வளவு இழிவை உடையதே என தெரிந்து செவி இந்திரியத்தை வேறு கவனங்களில் செலுத்தாது வேதாந்த சிரவணத்திலேயே செலுத்தி, இத்தேகம் நானல்ல, பௌதிகமாம் பொறி நானல்ல, நீக்கும் தன்மை உடைய உயிர் நானல்ல, நசித்தலையே சுபாவமுடைய மனம் நானல்ல, அகங்காரம் நானல்ல, இருள் வடிவமான அஞ்ஞானம் நானல்ல, ஜீவனும் நானல்ல, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்தது நானல்ல என விசாரித்து தள்ளி சுயம் பிரகாசமான ஆன்மாவால் ஜீவன் விளங்குகின்றதென தெரிந்து இதன் விஷயமாம் உனக்கு சந்தேக விபரீதங்களை முற்றும் ஒழிக்க முயல்வாயாக. இன்றேல் பிறப்பு உன்னை விட்டொழியாது. திருக்குறள். தேரான் தெளிவும் தெளிந்தான் கணையும் அறிவும் தீரா விடும்பை தரும். அகங்காரி. ஐயா, இவ்வளவு காருண்யமும் அன்பும் என்னிடத்திலும் உமக்கு உடையதாக காரணம் யாதென யோசிக்கள். எனது பூர்வ ஜென்ம புண்ணியமும் தமது திருவருள் நோக்கமும் ஆகும். ஜனன மரண துக்க சமுத்திரத்திற்கிடக்கும் அடியேனை கரையேற்றி வைக்க வேண்டும். எனக்கு இப்போது பக்குவம் முதிர்ந்து தானிருக்க வேண்டும் என்பது திண்ணம். தேவரீர் என்னை சனன சாகரத்தில் அழுந்தி உலா வண்ணம் பரிபூரண கடாட்சம் வைத்து அடியேனே ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று அஞ்சலியஸ்தனாய் விண்ணப்பம் செய்து அதிதீவிர பக்குவமடைந்தவனாய் சஞ்சலம் நீங்கி ஒருவாறு தெளிந்தினையான் குருவினை வழி நிற்பவனாயினே அடியற்ற பனை போல் அவர் பாதத்தில் விழுந்து துதித்து, ஐயா, பாலங்கிணற்றில் இருக்கிற தவளையை போல் நான் இந்த சம்சார சாகரத்தில் இருக்கிறேன். நீர் கரையேற்றுவித்ததற்கு அருகராயிருக்கின்றீர். ஓ பகவானே, சாதுக்கள் எப்படி குற்றமுள்ள சம்சார துன்பத்தை நீக்கினார்கள். தேவரீர் உணர்ந்திரா நின்ற அந்த நிச்சயத்தை அடியேனுக்கு அனுகிரகம் செய்வீராக. எனக்கு நீர்தான் கதி. இன்று முதல் இப்பாவியை அகங்காரியாக பாவியாது தங்கள் மாணவனாக பாவித்து தேவரீர் குருவாக இருந்து என்னை ரட்சித்தல் வேண்டும் என்ற ஆராமையோடு பலவாறு ஸ்தௌத்தியம் செய்தான். குரு விசாரித்த சீடனது மோக நிவர்த்தியின் பொருட்டு மிக்க வருளால் நோக்கி விருத்தி அடங்கி இவனின் என அறிந்த பின்னர் அபயாஸ்தங்கொடுத்தருளி, அப்பா, இனி உனக்கு கேடில்லை. பாவக்கடலை கடக்க ஒரு பாயம் உண்டதனை உனக்கு கூறுகிறேன் என சீடனை முகப்படுத்தி தனது அனுபவ மடைய கடவதென கருதி நோக்கி அஸ்தமஸ்த சைகையோன் செய்து நான் கூறுவதை கவனமாய் கேள். மானுட ஜன்மம் கிடைப்பது அரிது. சீடன் எவ்வாறிதோ விளக்க வேண்டும். குரு எங்கும் நிறைந்த பரிபூர்ண வஸ்துவை அறிவதற்கு இடமாது இம்மானுட உடல் ஒன்றேதான். ஓம் தொடரும்.